கல்லையும் ஃபோட்டோவையும் கடவுள் நம்பி பலி கொடுக்குற இந்த முட்டா வர அந்த உலகத்துல நம்ம ஆள்கிட்ட இருக்க சமாதானப்படுத்திருக்க ஒரு சில சம்பவம் பண்றதும் நல்லதுதான். நைட்டோட நைட்டா அந்த எல்ஐசி ஏஜென்ட்ட போறேன்டா. யார்கிட்ட ஆட்டம் காட்டுறான்? எங்களோட போட்டடா இது. ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் கொடுத்துனுக்குறான். அவனை மீறி போட முடியுமா? என்னடா பேசுற? நம்ம ஸ்கெட்ச் போட்டு என்னைக்கடா மிஸ் ஆயிருக்குது? தொழிலுக்கு புதுசா நீ? வாடா போலாம். அம்மால வாங்கடா மச்சான். கரெக்டா நம்ம எல்லாரையும் சுத்து போட்டுனோம். கமல் வாடா பாட்டி சேர போலாம். வரேன்டா. இந்த இடம் தான் பக்காவாக இருக்குது. வக்கீல் இங்கே தான் ரெகுலராக ஜாக்கிங் போகிறோம். பாரு, சிசிடி எதுவுமே இல்லை, பெருசாக ஆள் நடமாட்டமும் இல்லை. வக்கீலை போட்டுடலாம். என்ன சொல்கிறேன்? மட்டை பண்ண லொகேஷன் பார்க்கவாடா என்னை கூட்டின்னு வந்திருக்க? தூங்கிட்டு இருந்த என்னை கூட்டின்னு வந்திருக்கடா. பாரு, என்னோட எல்லா எவிடன்ஸ் அந்த வக்கீல் கையில் வச்சு சுற்றினே இருக்கான். அப்படியே விட்டுற சொல்கிறேன். அது சரிடா மச்சான், நீயே இப்போதான் அப்ஸ்காண்ட் ஆகி வந்திருக்க. நம்ம பசங்க பட்டா தினேஷ் 3 சொல்லி, அப்புறம் அந்த ராபர்ட்டு, அவனுங்களாம் உள்ளே இருக்கிறது உனக்கு தெரியும்ல. டேய். ஓ ஆதினா சொல்லுண்ணா. லொக்கேஷன் பழைய பார்க்கில் பிளான் பண்ணிட்டேன். பங்கமாக முச்சு விட்ருங்க. சரிண்ணா, பக்காவாக பண்ணுறேன். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஊரில் இருக்கிற பெரிய தலையன் கூட எதுவும் பண்ணாமல் இருக்கானுங்கடா. பயந்து ஒதுங்கிட்டானுங்க. அப்படின்னா அவனுக்கு
ஆதி, இன்னைக்கெல்லாம் அந்த வக்கீல போலன்னு வை, அப்புறம் பேசுவோம் நியாயப்படி. இந்த உலகத்தில் ஒருத்த மேலே இன்னொருத்தனுக்கு அக்கறையே இல்லை. ஏன்? அவன் மேலேயே அவனுக்கு புரிதல் இல்லை. இந்த மாதிரி சுதந்திரம் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க தான் ராஜா. டேய், ம் அதையே கால் பண்ணி சம்பவம் பண்ண சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு தான்டா பண்ணணும். நோ என்னண்ணா மயிர் மாதிரி பேசுகிற? ஆதினாவை பற்றி என்ன நினச்சிருக்கேன்னு எனக்கு தெரிலண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதினா ஒரு தீர்க்கதரிசினா. ஏய், அவனே 6 மாசமா அப்ஸ்காண்டா இருக்கான். அவனுக்கு என்னடா அத்தோது? என்னை விட பணக்காரனும் சாதியில் உயர்ந்தவனும் என்னை கேவலமாக பார்வையிலே ட்ரீட் பண்ணுறப்போ எனக்குன்னு தொழில் சொல்லி கொடுத்து என்னையே ஒரு ஆளாக நிற்க வச்சார்னா அவர். மற்றவங்க நம்மளை சமமுக்கு சமமாக பார்க்குற வரைக்கும் நம்ம என்ன பாவம் பண்ணாலும் அது நியாயம்தான் சொல்லி அடிக்கடி சொல்லுவார்ண்ணா ஆதினா. போனா உனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு தெரியாம மேல கை வைக்கீங்க? என்ன பண்ற? உள்ள தள்ளி என்ன பண்ண போறோம்? ஏய், நீ யாரா மெண்டல் குதி? எடா கையா, எடா கையா. ஏய், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க் பக்கத்தில் அரெஸ்ட் பண்ணி அடித்து விசாரிச்சதில்ல அந்த நாய்ங்க உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னது எவிடன்ஸா? சார், அந்த மாதிரி அவனு வந்து உங்களுக்கு ஒரு காப்பி ஜட்ஜுக்கு ஒரு காப்பி அமைச்சிருக்க மாட்டான் சார். சும்மா அவனுங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது. எனக்கே ஒன்றும் புரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இன்ஃபார்மர் ஒவ்வொருத்தங்களையும் கொலை பண்ண தூண்டில் போட்டு தூக்கியிருக்கான். எல்லா மனுஷங்களையும் படைச்சது கடவுள்னா அந்த உயிரை அழிக்கிற அதிகாரம் மட்டும் மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு? என்ன பொட்டி கடையில் பிடுங்க ஆன்ஸா? என்ன சாரே, திட்டத்தனமாக ஆன்ஸ் வைக்கிறவனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குற இன்ஃபார்மரை கண்டுபிடிக்க முடியல. சைபர் கிரைமாலேயே கண்டுபிடிக்க முடியலையா? கேட்டா எவனோ ஹேக் பண்ணுறான், ஃபோனை ஒட்டு கேட்குறான்னு வாய்ஸ் அவடால் விடுறானுங்க. தொழில் விரோதத்தில் எவனோ பண்ணுற சதின்னு நினைக்கிறேன். இது தொழில் விரோதம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் பெருசாக இருந்துச்சுன்னா ஆபத்து நமக்கு தான். ஆமாம் சார்,
ரோட்டில் சுற்றிட்டு இருந்த ரவுடிங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க. அவனுங்க டெய்லி அடிச்சு சாவறானுங்க. கரெக்டு தான். மொத்தம் அண்டர்வேல்டும் நமக்கு எதிராக மாறி எப்போ எங்கே நம்மளை போடலான்னு காத்துட்ருக்கானுங்க. அந்த இன்ஃபார்மருக்கு தெரியல நம்மளை துரத்துற சாவு அவனையும் தேடிக்கிட்டு இருக்குதுன்னு. இந்த உலகமே ஒரு ஜெயில் தான். எல்லா மனுஷங்களும் ஆயுள் கைதுங்க தான். நம்மளை விடு வைக்கணும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். மச்சான் போதும்டா, நம்மளால நிறைய குடும்பம் அழுதுகிட்டு இருக்குடா. உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தானே நீ இவ்வளோ பண்ணிக்கின்னு இருக்க. ஏதோ ஒரு வாட்டி நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு பெரிய புத்தி மாதிரிலாம் நினைக்காத. இந்த தடவை நான் இறங்கி செய்கிறேன். நான் செய்யும்போது எவன் வந்து தடுக்கிறான்னு பார்க்குறேன். ஏன்